வணக்கம். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 12 ராசிகளில் மேசம் முதல் மீனம் வரை, 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை, இதை எப்படி இந்த கட்டத்துக்கு பகிர்ந்து கொடுக்குறோம், இதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜோதிடவியல், அதுக்கு முன்னாடி ஜோதிடவியலை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஜோதிடம் என்றால் ஒளிரும் பொருட்களை பற்றிய ஒரு அறிவியல். ஜோதிடம் என்றால் ஒளிரும் பொருட்களை பற்றிய ஒரு அறிவியல். இந்த ஒளிரும் பொருட்களான நட்சத்திரங்கள், கோள்கள் எவ்வாறு மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, இதற்காக தான் இந்த ஜோதிடத்தையே நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஜோதி என்றால் ஒளி என்று பொருள். ஜோதிடம் என்றால் ஒளிரும் பொருட்களை பற்றிய ஒரு அறிவியல். ஜோதிடம் ப்ளஸ் அறிவியல் தான் ஜோதிடவியல். ஓகே, 12 ராசிகள் என்னென்னு பார்ப்போம். 12 ராசிகள் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ நம்ம ஏன் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த கட்டத்தை எடுக்கிறோன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம இந்த கட்டத்தை எடுக்கிறதோட நோக்கம் என்னென்னா, நம்ம இந்தியாவில் இந்த இடத்துலேருந்து தான் ஃபாலோ பண்ணுறோம். எல்லோரும் பொதுவாக ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தேவை, நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா சித்திரை மாதத்தை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகதான் நம்ம கருதுகிறோம். மேசத்தில் தான் சித்திரை மாதம் ஸ்டார்ட் ஆகுது, சூரியன் மேசத்தில் தான் உச்சமடையுது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த மாதிரி 12 மாதங்கள் தான் 12 ராசிகள், 12 கட்டமே. இதனுடைய அடிப்படையே என்னென்னா, வட்டத்தை தான் நம்ம கட்டமாக போட்டுக்கிறோம். ஏன்னா வட்டம் 360 டிகிரியை கொண்டது வட்டம், அது 360 பாகைகளை கொண்டது ஒரு வட்டம். இந்த வட்டத்தை 30 பாகைகளாக பிரித்து 12 சிறு கட்டங்களாக போடுகிறோம். அதாவது 0 முதல் 30 டிகிரி வரை உள்ளது மேசம், 30 முதல் 60 டிகிரி வரை உள்ளது ரிஷபம், 60 முதல் 90 வரை உள்ளது மிதுனம், 90 to 120 கடகம், 120 முதல் 150 டிகிரி வரை உள்ளது சிம்மம். அடுத்த கிளாஸில் இந்த டிகிரியை யூஸ் பண்ணி எப்படி கிரகங்களை ஃபில் பண்ணுறதுன்றதை நான் பார்ப்போம். வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இப்போ சூரியன் இப்போ சித்திரை மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. சூரியன் இப்போ ஒரு 12வது டிகிரியில் இருக்கும், இல்லை 13வது டிகிரியில் இருக்கும். அப்படின்னா இங்கே ஈஸியாக போடலாம். 12வது டிகிரி எங்கே வரும், 0 to 30க்குள்ளே எங்கே 12வது டிகிரி வரும், சூரியனை மேசத்தில் போடலாம். இதுக்காக தான் இந்த டிகிரி டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரி சித்திரை மாதம்னா சூரியன் மேசத்தில் தான் இருக்குன்னு போடலாம். இதெல்லாம் இதுக்குள்ளே ஒளிந்திருக்கிற சில ரகசியங்கள். 150 முதல் 180 வரை உள்ளது கன்னி, 180 முதல் 210 வரை துலாம், 210 முதல் 240 வரை விருச்சிகம், 240 முதல் 270 வரை தனுசு, 270 முதல் 300 வரை மகரம், 300 முதல் 330 வரை கும்பம், 330 முதல் 360, அதாவது தொடங்கிய இடத்துலேயே முடிஞ்சிருது. அப்படிலாம் 359 டிகிரி, 59 கலை, 359 பாகை, 59 கலை வரைக்கும் மீனம். இதுதான் 12 ராசிகள். ஓகே, இதில் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 டிகிரியை கொண்ட 12 சிறு கட்டங்களாக அந்த பெரிய கட்டத்தை பிரிச்சிருக்கோம். அதாவது வட்டத்தை 12 கட்டங்களாக 12ஆக பிரிச்சுங்கிறோம். இவ்வளோ தான் என்னோட மீனிங்கு. ஓகே, அடுத்துட்டு ஒளிரும் பொருட்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது தான் அந்த நட்சத்திரமெல்லாம் வருது. ஒளிரும் பொருட்கள் வான மண்டலத்தில் நம் கண்களுக்கு புலப்படும் ஒளிரும் பொருட்கள், அதுதான் ஒளிரும் பொருட்கள். வான மண்டலத்தில், அதாவது நைட் ஆனதுடனே நம் கண்ணுக்கு எண்ணற்ற கோடிக்கணக்கான விண்மீன்கள், அதாவது நட்சத்திரங்கள், இந்த இடத்துல நட்சத்திரங்கள், விண்மீன்கள் எல்லாம் சேம் தான், அதாவது ஸ்டார்ஸு. எண்ணற்ற கோடிக்கணக்கான விண்மீன்கள் நம் கண்களுக்கு காட்சியளிக்கின்றன இரவு வானில். அதாவது காலையில் சூரியன் கிழக்கில் உதிப்பது போல் தோன்றி மேற்கில் மறைகிறது. அதாவது நட்சத்திரங்கள் பகல்லையும் வானமண்டலத்தில் இருக்குது, ஆனால் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. காரணம், அதிகப்படியான சூரிய வெளிச்சத்தின் காரணமாக நம் கண்களுக்கு தோன்றுவதில்லை. ஆனால் மாலை மயங்கியவுடன் விண்மீன்கள் தெரிய ஆரம்பிக்கின்றன. இந்த விண்மீன்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது, அதாவது நட்சத்திரங்கள்,
எண்ணற்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த எண்ணற்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை 27 நட்சத்திர கூட்டங்களாக பிரித்துள்ளனர் நம் முன்னோர்கள். அதாவது உலகத்தின் மிக பழமையான மொழி தமிழ் மொழி. இது உலகத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த ஜோதிடத்தை பற்றி அவர்களின் அறிவை நிரூபிப்பதற்கு எந்தவித ஆதாரங்களும் நம்மிடம் இல்லை. இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எகிப்திய நாகரிகம், அதாவது நைல் நதி நாகரிகம், மெசபடோமியா, கிரேக்க நாகரிகங்கள், அந்த இடத்துல ரோமானிய நாகரிகம், அங்கே உருவானது தான் இந்த ஜோதிடக்கலை. சீன நாகரிகம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடிப்படை எகிப்து, மெசபடோமியா, கிரேக்க நாகரிகங்கள் தான். ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. வரலாறு தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு அவசியம். இருந்தாலையும் இது இன்வால்வ் ஆகுது. இதெல்லாம் இந்த எண்ணற்ற நட்சத்திரங்களுடன் கோள்களும் சேர்ந்து நமக்கு காட்சியளிக்கின்றன. ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் மட்டும் நம் கண்களுக்கு காட்சியளிப்பதில்லை, அது கூடவே கோள்களும் நமக்கு காட்சியளிக்கின்றன. இப்போ கோள்கள்லாம் என்னென்ன கோள்? நம்ம எடுத்தோடனே நம்ம கண்ணுக்கு மாலை மயங்கியவுடன் நம் கண்களுக்கு தோன்றுவது சந்திரன். அதாவது சந்திரன் என்ன சொல்கிறோம்? நிலவு என்றோம், நிலா என்றோம், மதி, திங்கள். நிலவு, நிலா, மதி, திங்கள் எல்லாமே சந்திரன் தான். அதனால தான் வாரத்தின் 2வது நாளான திங்கட்கிழமையை சந்திரனுக்கு ஊற்றுங்கிறோம். சந்திரன் தான் 2வது நாள். சூரியன் ஞாயிறு, ஞாயிறுக்கு இன்னொரு பேர் சூரியன். சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதி, நிலா, நிலவு, திங்கள். செவ்வாய் தான். புதன், அதாவது மெர்க்குரி. வியாழனை தான் குருன்றோம். வெள்ளியை தான் சுக்கிரன்று நம்ம ஜோதிடத்தில் வர்ணிக்கிறோம். அடுத்துட்டு வெள்ளி, சனி. ஓகே, இதை கோள்களை தான் வாரத்தின் 7 நாட்களை தான் கோள்களை வச்சுருக்காங்க. இதை சால்டியர்கள், மெசபடோமியரில் ஒரு பார்ட்டு தான் சால்டியர்கள். அவங்க தான் வாரத்தின் 7 நாட்களை முதலில் அறிவித்தவர்கள், வாரத்துக்கு 7 நாட்கள் என்று. அது இருக்கட்டும். இப்போ நிலவு, சந்திரன் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? சூரியன் மறைந்தவுடன் தோன்றுகின்ற வெள்ளிக்கோள், மீண்டும் சூரியன் உதயத்திற்கு முன்பு தோன்றுகின்ற அந்த வெள்ளி, எவ்வாறு? இதெல்லாம் ஒளிரும் பொருட்கள் தான். இப்போ கோள்களுக்கும் விண்மீன்களுக்கும் என்ன வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். கோள்களுக்கும் நட்சத்திரத்துக்கும். கோள்கள்னால் கிரகங்கள், நம்ம ஜோதிடத்தில் கிரகங்கள்ன்றோம். தமிழில் கோள்கள், இங்கிலீஷில் பிளானட்ஸு. இந்த பிளானட்ஸ்க்கும் ஸ்டார்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, நட்சத்திரங்கள் மினுமினுக்கின்றன. வானத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. நட்சத்திரங்கள் மினுமினுக்கும். ஆனால் கோள்கள் சீராக ஒளியை விடுகின்றன. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நம்ம வானத்தில் நைட்டு ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு நம்ம பார்த்தோம்னா கோள்கள், ஒரு சில கோள்கள் சீராக ஒளி வரும். கோள்கள் மினுமினுக்காது, நட்சத்திரங்கள் மினுமினுக்கும். இதை வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். கோள்கள் இது, விண்மீன்கள் அதாவது நட்சத்திரங்கள் இதுன்னு. அதாவது சூரிய குடும்பத்தில் எந்த கோளுக்கும் சுயமாக ஒளிவிடும் தன்மை கிடையாது. அனைத்து கோள்களும் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று அதை பிரதிபலிக்கின்றன. இதுதான் இதனுடைய ஓகே, இவ்வளோ ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் போதும். அடுத்துட்டு இந்த 27 நட்சத்திரங்களுக்குரிய கான்செப்டை மட்டும் பார்த்துருவோம். 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் என்னென்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரங்கள்னு கிடையாது, இது 27 நட்சத்திர கூட்டங்கள். ஏன்னா எண்ணற்ற நட்சத்திரங்கள் வானில் இருக்குது. அதை 27 நட்சத்திர கூட்டங்களாக நம் முன்னோர்கள் பிரித்துள்ளனர். இந்த 27 நட்சத்திர கூட்டங்களை சரி சமமாக இந்த 12 கட்டத்துக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த ராசி கட்டத்துக்கு 12 ராசிகளுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். சரி சமமாக பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே 12 கட்டம் இருக்குது, இங்கே 27 நட்சத்திரம் இருக்குது. அதனால் இதை ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ராசியும் 4 நாளாக பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் பாதம்னு பேர். அஸ்வினியை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு 4ஆக உடைச்சிட்றாங்க. 4 கால்பங்காக உடைச்சிட்றாங்க அஸ்வினி நட்சத்திரத்தை. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தின் கால அளவு 58 நாளிகையாக இருக்கலாம், 60 நாளிகையாக இருக்கலாம், 64 நாளிகையாக கூட இருக்கலாம். தோராயமாக 24 மணி நேரம்னு வச்சுக்கினா 24 மணி நேரம் ஈக்குவல் டு 60 நாளிகை. 24 மணி நேரம் வச்சுக்கினா
மொதல் 6 மணி நேரம் வந்து அஸ்வினி முதல் பாதம், 6 மணிலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் 2ஆம் பாதம், 12 to 18 வரைக்கும் 3ஆம் பாதம், 18 to 24 மணி நேரம் அந்த 4வது கால் பங்கு. இப்படி பிரிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் 4 கால் பங்கை பிரிச்சிட்டோம்னா மொத்தம் எவ்வளோ வருது? 27 நட்சத்திரம் பெருக்கல் 4 கால் பங்கு ஈக்குவல் டு 108. இந்த 108 பாதங்கள் வருது. டோட்டலாக வந்து 108 நட்சத்திர பாதங்கள் வருது. இந்த 108 நட்சத்திர பாதங்களை 12க்காக பிரித்து கொடுக்கணும். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். இதை அடித்தோம்னா ஈக்குவல் டு 9 வரும். அதாவது ஒரு ராசிக்கு வந்து 9 நட்சத்திர பாதங்களை கொடுக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நட்சத்திர கூட்டம் தான். 27 நட்சத்திரங்களே வந்து 27 நட்சத்திர கூட்டங்கள் தான். அதை 4 நாளாக பிரித்து ஒரு ராசிக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்னு பார்க்குறோம். இப்போ ஒரு ராசிக்கு 9 கொடுக்கலாம். மொத்தமாக 4 நாளாக பிரித்தா 108 வந்துருச்சு. இப்போ மேச ராசிக்கு வந்து 9 கொடுக்க முடியும் நம்மளால். மேசத்துக்கு 9, ரிஷபத்துக்கு 9, 9 கொடுத்தனா மொத்தம் 12 இருக்குது. 12 பெருக்கல் 9 எவ்வளோ வரும்? 2 9 18 8 மிச்சம் 1 1 9 1 10 108 வந்துடும். கரெக்டாக வந்துருச்சிங்களா? 108. இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. இப்போ வந்து மேசத்துக்கு வந்து எதை பிரித்து கொடுக்கலாம்? 9 நட்சத்திர பாதங்களை கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், அஸ்வினியில் வந்து 1 2 3 4 இருக்கா? ஓகே. பரணியில் 1 2 3 4 இருக்குது. மொத்தம் 8 வந்துருச்சு. கிருத்திகையில் 1 மட்டும் எடுத்துக்கங்க. இந்த அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1 மட்டும். இதுதான் வந்து மேசராசி. இதுதான் மேசராசி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் எல்லாம் வந்து மேச ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இதே கிருத்திகை 2ன்னா 2ஆம் பாதம்னா அவங்க மேசராசியாக வரமாட்டாங்க. இதுதான். இப்போ ஒருத்தர் வந்து கிருத்திகை நட்சத்திரன்ட்டு சிம்பிளாக சொன்னாங்கன்னா அவங்க மேச ராசியாகவும் இருக்கலாம், ரிஷப ராசியாகவும் இருக்கலாம். அவங்க இன்னும் தெளிவாக உள்ளே போட்டு கிருத்திகை 1ஆம் பாதம்னு சொன்னாங்கன்னா அவங்க மேச ராசியில் வருவாங்க. கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ரிஷப ராசியில் தான் வருவாங்க. இப்போ இதை தான் ஃபில் பண்ண போகிறோம். மேசம். மேசத்தில் வந்து அஸ்வினிலே 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1 மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து மேசராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை போட்டோமா? ஓகே. அடுத்துட்டு இங்கே பாருங்கள், கிருத்திகை 2 3 4, ரோகிணி 1 2 3 4, மிருகசிருசம் 1 2 1 2 3 4 5 6 7 8 9 9 வந்துச்சுன்னா அதோடு நிறுத்திக்கணும். ஸோ 2 3 4. ஸோ ரிஷபத்தில் வந்து கிருத்திகை 2 3 4, ரோகிணி 1 2 3 4, மிருகசிருசம் 1 2. மொத்தம் எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 நட்சத்திர பாதங்களும் ரிஷபராசிக்கு சொந்தமானது. அடுத்துட்டு மிருகசிருசம் 3 4, திருவாதிரை 1 2 3 4, புனர்பூசம் 1 2 3. இது எல்லாம் வந்து மிதுன ராசிக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் புனர்பூசம் 4, பூசம் 1 2 3 4, ஆயில்யம் 1 2 3 4. இந்த 9 நட்சத்திர பாதங்களும் கடகராசிக்கு சொந்தமானது. அடுத்துட்டு மகம் 1 2 3 4, மகம் பூரம் 1 2 3 4, உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும். இது வந்து சிம்ம ராசிக்கு சொந்தமானது. அடுத்துட்டு உத்திரம் 2 3 4, அஸ்தம் 1 2 3 4, சித்திரை 1 2. மொத்தம் எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, வந்துடுச்சு. இந்த சித்திரை 1 2 வரைக்கும் கன்னிக்கு சொந்தமானது. அடுத்துட்டு சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4, விசாகம் 1 2 3. இது வந்து துலாம் ராசிக்கு சொந்தமானது. இப்போ சித்திரை 3ஆம் பாதத்தில் பிறந்தால் அவங்க வந்து துலாம் ராசி, சித்திரை 2ஆம் பாதமாக இருந்தால் கன்னி ராசி. இதுக்காக தான் இதை பிரிக்கிறோம். இங்கே பார்த்துக்கவே நான் அடுத்தடுத்த நட்சத்திரம் அப்படியே வருது. இது நீங்கள் ஏற்கனவே 27 நட்சத்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா தான் இந்த இதை பிக்கப் பண்ண முடியும். அடுத்துட்டு விருச்சிகம். இப்போ விருச்சிகத்துக்கு என்ன வரும்? ஏற்கனவே விசாகம் 1 2 3 முடிஞ்சு, விசாகம் 1 2 3 முடிஞ்சு. அடுத்துட்டு விசாகம் 4. அடுத்துட்டு அனுசம் 1 2 3 4, கேட்டை 1 2
3 4 ஓகே. இது எல்லாமே வந்து விருச்சிகத்துக்கு சொந்தமானது. 1 2 3 4 1 2 3 4 ஓகே. அடுத்துட்டு தனுசு. தனுசுக்கு வந்து மூலம் 1 2 3 4. பூராடம் 1 2 3 4. உத்திரம் 1. இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு சொந்தமானது. அடுத்துட்டு உத்திரம் கிடையாது, உத்திராடம், சாரி, இது வந்து உத்திராடம் தனுசில் வந்து. உத்திராடம் 2 3 4. திருவோணம் 1 2 3 4. அவிட்டத்தில் 1 2. இது எல்லாமே வந்து மகர ராசிக்கு சொந்தமானது. அடுத்துட்டு அவிட்டம் 3 4. சதயம் 1 2 3 4. புரட்டாதி 1 2 3. ஸோ இந்த 9 வந்து கும்பராசிக்கு சொந்தமானது. அவிட்ட நட்சத்திரத்தில் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் ஒருத்தர் வந்தாங்கன்னா வந்து கும்பராசி. சதய நட்சத்திரம் ஃபுல்லாகவே வந்து கும்பராசி தான். புரட்டாதியில் வந்து 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வந்து கும்பராசிக்கு சொந்தமானது புரட்டாதியில். அடுத்து புரட்டாதியில் 4. புரட்டாதியில் 4. உத்திரட்டாதியில் 1 2 3 4. ரேவதியில் வந்து 1 2 3 4. இதெல்லாம் வந்து மீன ராசிக்கு சொந்தமானது. ஸோ இப்போ வந்து 108 பாதங்களை வந்து 9 பிரித்து 12 ராசிகளுக்கும் கொடுத்துட்டோம். இதுக்கு பேர் தான் வந்து நட்சத்திர பாதங்கள்னு அர்த்தம். அதாவது இந்த 27 நட்சத்திரத்தை வந்து 4ஆல் பெருக்கிட்டு 4 28 கெட்டு மிச்சம் 2, அதாவது 4 4 பாதங்களால் பெருக்கணும்னா 2 8 30 108 பாதங்கள் வரும். இந்த 108 பாதங்களை வந்து 12ஆல் டிவைட் பண்ணால் 9 2 18 கெட்டு மிச்சம் 1 9 1 10 9 பிரித்து கொடுக்குறோம் 12 கட்டத்துக்கும். ஓகே, இது வரைக்கும் போதும். நட்சத்திர பாதங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இதோடைய இந்த அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 108 நட்சத்திர பாதங்களின் மீது தான் வந்து இப்போ வந்து வான மண்டலத்தில் வந்து நமக்கு தெரிகிற நட்சத்திர கூட்டங்களை வந்து அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட்டு. இந்த மேசத்தில் வந்து 9 பாதங்கள் பிரித்து கொடுத்துங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு உருவப்படுத்திங்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதாவது வான மண்டலத்தில் இந்த அஸ்வினி 1 2 3 4ஆம் பாதம், பரணி 1 2 3 4ஆம் பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த நட்சத்திர கூட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இப்படி ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குன்னு வச்சுங்க. இதை தான் வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போடுறாங்க, ஒரு வடிவம் மாதிரி போடுறாங்க. இப்படி இந்த நட்சத்திரத்தை கொடுத்து இப்படி ஜாயின் பண்ணுறாங்க. இப்படி ஜாயின் பண்ணி இதுக்கு ஒரு உருவகப்படுத்துகிறாங்க. இந்த உருவத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் ஆடுன்றாங்க. அந்த மாதிரி வந்து 12 ராசிகளுக்கு வந்து அந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து ஒரு உருவமாக பண்ணி எளிதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த பேரை சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல்.